அருமை பெரியவர்களே, சமகால கவிதைகள் என்கிற பொருண்மையில் என்னுடைய பேச்சை தொடங்கி விடுகிறேன். மண் வேறு, மழை வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு. புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு, விளம்பரச் செல்வாக்கு வேறு. எண் வேறு, நாம் எழுதும் எழுத்தும் வேறு, எழில் வேறு, செயற்கை முறை அழகு வேறு. கண் வேறு, கல்விக்கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம், ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம், ஆக்கிய பின் சோர் என்று சொல்லுகின்றோம். பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடி அளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தையிலே கவிதையாகும், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தையிலே கவிதையாகும் என்று சொன்னவர் சுப்புரத்தின தாசன் என்கிற பாவேந்தரின் முதன்மை சீடராகிய ஓமை கவிஞர் சுரதா அவர்கள்.